வணக்கம். அகமதாபாத்ல ஜூன் 12, 2025 அன்னைக்கு நடந்த ஏர் இண்டியா விமானம் 171 விபத்து பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். லண்டன் போக வேண்டிய போயிங் 787 ட்ரீம் லைனர் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேல விழுந்து நொறுங்கிடுச்சு. ஆமா, ரொம்ப பெரிய துயரம். 270க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு. விமானத்துல 241 பேர், தரையில ஒரு 29 பேர். நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு இந்த விபத்து, இப்போ நடக்கிற விசாரணை, இதோட தாக்கங்கள் பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் வாங்க. விபத்து நடந்த உடனேயே மீட்பு பணிகள் பெரிய அளவில் நடந்துச்சு இல்லையா? ஆமா, பயங்கரமான சூழலுங்க. ஒரே குழப்பம், துயரம். அதுலயும் ஒரே ஒரு பயணி, விஸ்வாஷ்குமார் ரமேஷ்னு பேரு, அவர் மட்டும் தப்பிச்சிருக்காருங்கிறது நம்பவே முடியாத ஒரு விஷயம். அதிசயம்தான். ஆனா அதே நேரம் தரையில இந்த மெடிக்கல் காலேஜ்ல மாணவர்கள், ஊழியர்கள்னு 29 பேர் இறந்தது ரொம்ப சோகம். அந்த வீடியோ காட்சிகள் வேற. விமானம் அப்படியே தள்ளாடி போய் அப்புறம் தீப்பிழம்பா வெடிச்சுது. பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, அது அந்த அதிர்ச்சியா இன்னும் அதிகமா கெடுச்சு. இப்ப எல்லாருடைய கவனமும் விசாரணை மேலதான் இருக்கு. விபத்துக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுல என்ன நிலைமை? நீங்க சொல்றது சரிதான். இப்போ முக்கியமா அந்த விமானத்தோட கருப்பு பெட்டிகள், அதாவது விமானி அறை குரல் பதிவி CVR, அப்புறம் விமான தரவு பதிவி FDR ரெண்டும் கிடைச்சிருச்சு. ஓ, கிடைச்சிடுச்சா? அப்போ அதுலேருந்து முக்கியமான தகவல்கள் தெரிய வருமே. கண்டிப்பா. அதுதான் விபத்துக்கு முன்னாடி கடைசி நிமிஷங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க ஒரே வழி. அதுலதான் உண்மையான நிலவரம் தெரியும். ஊகங்களுக்கு இடமில்லாம பைலட்ஸ் என்ன பேசுனாங்க, விமானத்தோட செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு இது தெளிவுபடுத்தும். நீங்க கேட்ட மாதிரி இது ரொம்ப முக்கியம். விமானம் விழுகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைலட் மேடேன்னு ஹபாய் சிக்னல் கொடுத்ததா சொல்றாங்களே. ஆமா, அந்த மேடே கால் ரொம்ப முக்கியமானது. விமானத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, உடனடி ஆபத்து வந்துருச்சுன்னு அது காட்டுது. அதனாலதான் விசாரணை வந்து எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா கோணங்கள்லயும் பாக்குறாங்க. சும்மா சொல்லல. விபத்து நடந்த இடத்துக்கிட்ட இருந்த CCTV கேமராக்கள், நேர்ல பார்த்தவங்க, அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து தரை ஊழியர்களோட மொபைல் போன்கள் வரைக்கும் எடுத்து ஆய்வு பண்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா, ஏதாவது அசாதாரணமா நடந்துச்சான்னு பாக்குறாங்க. போயிங் டெக்னிக்கல் டீமே இங்க வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, சர்வதேச அளவுல கவனிக்கப்படுது. இந்த விபத்து ஏர் இந்தியாவோட பாதுகாப்பு நடைமுறைகள் பத்தியும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கு இல்லையா? குறிப்பா இந்த போயிங் 787 விமானங்கள் பராமரிப்பு பத்தி. ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. மத்த 787 விமானங்களையும் செக் பண்றதா சொல்றாங்க. இது சும்மா முன்னெச்சரிக்கையா இல்ல உண்மையிலே எதுவும் கவலை இருக்கா? இது முன்னெச்சரிக்கைனாலும் இவ்ளோ பெரிய விபத்துக்கு அப்புறம் ஏர் இந்தியாவோட பராமரிப்பு தரம் மேல கவனம் போறது இயல்புதான். அது மட்டுமல்ல பாருங்க, ஏர்போர்ட் பக்கத்திலே இப்படி கட்டிடங்கள், நகர வளர்ச்சி இருக்கிறது எவ்வளவு பாதுகாப்பானதுங்கிற விவாதம் திரும்பவும் வந்திருக்கு. ஆமா, தரையில இத்தனை பேர் இறந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் இல்லையா? நிச்சயமா. எதிர்காலத்துல நகர திட்டமிடல், குறிப்பா ஏர்போர்ட் சுத்தி இன்னும் கடுமையான விதிகள் கொண்டு வரணுமான்னு யோசிக்க வச்சிருக்கு. இது அகமதாபாத்துக்கு மட்டும் இல்ல, பல நகரங்களுக்கும் பொருந்தும். ஏர் இந்தியாவோட செயல்பாடுகள், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆரம்பத்துல அமைதியா இருந்ததை பத்தியும் கூட சில பேர் பேசுறாங்க. இப்போ இந்த சோகத்தோட மறுபக்கம், அந்த மனிதநேய அம்சம். இறந்தவங்க உடல்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ஆமா, அது ரொம்ப வேதனையான, சவாலான ஒரு பணி. குடும்பங்களுக்கு அது பெரிய மன உளைச்சல். அதே நேரம் இறந்த விமானி கேப்டன் சுமித் சஃபர்வாலுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க. இது போக மான்ட்ரியல் ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்கு. மான்ட்ரியல் ஒப்பந்தமா? அது என்ன? அது இந்த மாதிரி சர்வதேச விமான விபத்துகள்ல விமான நிறுவனங்களோட பொறுப்பு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு, இதையெல்லாம் பத்தி சொல்ற ஒரு சர்வதேச விதி. அது மூலமாவும் கூடுதல் உரிமைகள் கிடைக்குமான்னு பேச்சுவார்த்தை நடக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க இதுவும் ஒரு வழி. ஆக மொத்தம் இந்த விபத்து, இப்ப நடக்கிற தீவிர விசாரணை,